கீதா ஜெயந்தி வரப்போகுது. கிருஷ்ண ஜெயந்தி காட்டிலும் உயர்ந்த கீதா ஜெயந்தி. எப்ப தெரியுமா? டிசம்பர் 1. கிருஷ்ணர் பகவத்கீதை பேசிய நாள் அன்னைக்கு. யாருக்கு தெரியும் இன்னைக்கு? டிசம்பர் 1 கீதா ஜெயந்தி அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? மக்கள் யாருக்குமே தெரியாது. பகவத்கீதை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெரிய அடையாளம். உலகத்திற்கே ஒரு பெரிய பொக்கிஷம். பகவான் கொடுத்த பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறது இந்த பகவத்கீதை. எத்தனை பேருக்கு இன்னைக்கு பகவத்கீதை பத்தி தெரியும்? எத்தனை பேர் கொண்டாடுறாங்க? பகவத்கீதை ஜெயந்தி எத்தனை பேர் கொண்டாடுறாங்க? யாருமே கிடையாது. நம்ம மக்களே யாரும் நம்ம மக்களுக்கு தெரியவே கிடையாது. நெறைய பேர் வீட்ல பகவத்கீதை இருக்காது. என்ன பண்ணலாம்? நம்ம பகவத்கீதை வாங்கி குடுக்கலாம். நம்ம சொந்தக்காரங்களுக்கு வாங்கி குடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி குடுக்கலாம். "இன்னைக்கு கீதா ஜெயந்திப்பா. இன்னைக்கு நான் பகவத்கீதை உனக்கு வாங்கி குடுக்குறேன். ஒரு கிஃப்ட் குடுங்களேன்." இப்ப அடுத்தது நியூ இயர் வரப்போது, பொங்கல் வரப்போது. ஸோ மக்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க? கிஃப்ட் குடுப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்ல, ஃபேக்டரிஸ்ல, இண்டஸ்ட்ரீஸ்லாம் கிஃப்ட் குடுப்பாங்க. அவங்ககிட்ட போய் பேசலாம். "சார் நீங்க உங்க எம்ப்ளாயீஸ்க்கு நீங்க பகவத்கீதைய இந்த முறை கிஃப்ட்டா குடுங்க. ஏன் பிரயோஜனம் இல்லாத டிஃபன் பாக்ஸையும் அதையும் இதையும் கிஃப்ட் குடுத்துட்டு இருக்கீங்க? பகவத்கீதை குடுங்கன்னு சொல்லுங்க." பகவத்கீதை அவங்க வாங்கி குடுக்கட்டும். அது எவ்வளோ பெரிய புண்ணியம் அவங்களுக்கு. வாங்குறவங்களுக்கு புண்ணியம், குடுக்குறவங்களுக்கு புண்ணியம். நம்ம தான் சொல்லிக் குடுக்கணும் இதெல்லாம். மக்களுக்கு உண்மையில கிருஷ்ணருக்கு குடுக்கறதுக்கு மனசே வரவே வராது. எல்லாத்துக்கும் செலவு பண்ண மனசு வரும். நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ணருக்காக கொஞ்சமாவது குடுக்க கத்துக்கணும்.